தேவன் நமக்கு அருமையாக கொடுத்த இந்த உலகை நமது சுயநலத்திற்காக மிகுந்த அளவு கிடைத்து நாசம் செய்துவிட்டோம். விளைவு பருவநிலைகளில் அதிக அளவு மாற்றம், மழையின்மை அல்லது அதிக மழை பொழிவு. இன்றைய காலகட்டத்தில் வானிலை முன்னறிவிப்பு, அதாவது அதிக பனிப்பொழிவு, இல்லாவிட்டால் புயல், மழை, வெள்ளம் போன்ற இயற்கையை குறித்த செய்திகள் அதிக அவசியமாகிறது. இவற்றை வைத்து மக்கள் ஓரளவு பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் அதனால் 100% பாதுகாப்பா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். முன்பு ஒரு காலத்திலே இதை போல அழிவு வரும் என்று முன்வானிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அதை ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் நம்பினான். அந்த அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தன்னுடைய விசுவாசத்தினால் தனக்கு சொல்லப்பட்ட மாதிரியின்படியே ஒரு பேழையை உருவாக்கினான். ஏன் அந்த பேழை உருவாக்கப்பட்டது? அதை உருவாக்கியது யார்? அதனுடைய முடிவு என்ன என்று இந்த நாளின் வேத ஆராய்ச்சியில் நாம் காண்போம். அருமையானவர்களே, மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொண்டோம். இன்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வேத பகுதியை நீங்கள் பல முறை வாசித்திருக்கலாம். என்றாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கவனமாய் கற்றுக்கொள்வோம். இந்த பகுதி நோவாவின் பேழை கட்டுதல், விலங்குகள் உள்ளே செல்லுதல் மற்றும் ஜலப்பிரளயம் ஆகியவற்றை விவரிக்கிறது. இது மனித குலத்தின் பாவத்தால் ஏற்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறது. அதே சமயம் நோவா மூலமாக ரட்சிப்பு கிடைத்ததையும் விவரிக்கிறது. இந்த பகுதி தேவனுடைய நீதி, கிருபை, கீழ்ப்படிதல் மற்றும் ரட்சிப்பின் அடையாளமாக விளங்குகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல ஜலப்பிரளயத்திற்கு முன் தேவன் ஜனங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுத்திருந்தார். தொடர்ந்து என்ன நடந்தது பாருங்கள். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. இங்கே தேவன் நோவாவை பார்த்து அந்த பெரிய படகை செய்வதற்கு கொப்பேர் என்னும் மரத்தை பயன்படுத்த சொன்னார். இது நம்முடைய நாட்டிலே நாம் பார்க்கிற செம்மரத்தை போல உறுதியானது. அடுத்து தேவன் அதிலே அறைகளை உண்டு பண்ண சொன்னார். எபிரேய மொழியிலே அறைகள் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கூடுகள் என்ற கருத்துடையதாய் இருக்கிறது. யானைக்கு பெரிய அறை தேவை, ஆனால் சிறிய வெள்ளெலிக்கு சிறிய இடம் போதும். அது மட்டுமல்ல, தண்ணீர் கொஞ்சமும் உள்ளே வர முடியாதபடி உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூச வேண்டுமாம். கொப்பேர் மரம் வலிமையானது. கீழ், அதாவது பிசின், நீர் கசிவை தடுக்கும். இது தேவனுடைய துல்லியமான திட்டத்தை காட்டுகிறது. பேழை ரட்சிப்பின் அடையாளம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் பேழை என்று சொல்லும் பொழுது ஞாயிறு பள்ளியிலே படத்திலே பார்த்தது தான் அவர்களுக்கு நினைவில் இருக்கும். ஆனால் நோவா கட்டிய பேழை மிகவும் பெரியது. இது எப்படி நமக்கு தெரியும்? தேவன் பேழையை கட்டுவதற்கான ஆலோசனைகளை தெளிவாய் நோவாவுக்கு கொடுத்திருக்கிறார். பேழையின் நீளம் 300 முழமாய் இருக்க வேண்டும். ஒரு முழம் என்பது 18 அங்குலம், அதாவது 1.5 அடி. அப்படி என்றால் அது நீளம் எவ்வளவு இருக்கு என்பதை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். அவ்வளவு முந்தைய காலத்திலே எப்படி இவ்வளவு வலிமையாகவும் பிரம்மாண்டமாகவும் உருவாக்க முடிந்தது என்ற கேள்வி ஒருவேளை எழும்பலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் குகை மனிதர்களை பற்றி பேசவில்லை. நாம் ஒரு மிகச்சிறந்த அறிவாளியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். கவனித்து பார்த்தால் இன்று மனித இனத்திற்கு இருக்கும் புத்திசாலித்தனம் நோவாவிடமிருந்தே வந்தது என்று சொல்லலாம். அவர் ஒரு மாபெரும் புத்திசாலியாக இருந்தார். நோவா 50 அடி உயரம், எழும்பும் அலைகளை தாங்கி செல்லும் ஒரு பயண கப்பலை உருவாக்கவில்லை. அவர் உருவாக்குவதெல்லாம் விலங்குகளும் மனிதர்களும் நீண்ட காலம் தங்குவதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் மட்டுமே. புயலை கடந்து செல்வதற்காக அல்ல. பெருவெள்ளம் வடியும் வரை காத்திருக்கவே இதை அவர் கட்டினார். அந்த காரணத்திற்காகவே ஒரு கடற்பயண கப்பலிலே காணப்பட வேண்டிய பல வசதிகள் இந்த பேழையில் இல்லாமல் இருந்திருக்கிறது. இதுவே அதில் அதிகப்படியான இடவசதி இருக்க வாய்ப்பு கொடுத்தது. அந்த கப்பல் மிதப்பதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. நோவாவின் வேலை அதில் பயணியாக இருப்பதுதான், கேப்டனாக இருப்பதல்ல. கடவுளே அந்த பேழையின் கேப்டனாக இருந்தார்.
உங்கள் கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை வைக்கும் பொழுது ஒரு திசை திருப்பியை நீங்கள் பொருத்த முயற்சிக்க வேண்டாம். தேவனே உங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்வார். சரியான நேரத்தில் அதிலிருந்து கரை இறங்கவும் அவரே உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு முழம் என்பது 18 அங்குலம் என்றால் 300 முழம் என்பது 450 அடிகள். அந்த பேழை அவ்வளவு நீளம் கொண்டது. அது மிகவும் நீளமான ஒரு படகு தான். ஆனால் அதன் விகிதாச்சார அளவுகள் நமக்கு ஆர்வம் உண்டாக்குறதா இருக்கின்றன. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். 2ஆம் உலகப் போரின் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட நியூ மெக்சிகோ என்ற ஒரு கப்பல் 624 அடி நீளமும் 106.25 அடி அகலமும் கொண்டதாக கட்டப்பட்டிருந்தது. ஒப்பிட்டு பார்த்தால் நோவாவின் பேழையும் நடைமுறையிலே அதே விகிதாச்சாரத்தையே கொண்டிருக்கிறது. எனவே அது பார்ப்பதற்கு வேடிக்கையான ஒரு படகு அல்ல. மாறாக இன்று கப்பல்கள் கட்டப்படும் முறைக்கு இணையான ஒரு வடிவமைப்பை கொண்டிருந்தது. சொல்லப்போனால் வேத புத்தகத்திலிருந்தே தற்கால கப்பல்களை கட்டுவதற்கான விகிதாச்சாரத்தையும் மனிதன் பெற்றிருக்க வேண்டும். வசனம் 16 பாருங்கள். ஆதியாகமம் 6:16. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். தேவன் நோவாவிடம் பேழைக்கு ஒரு ஜன்னலை செய்யும்படியாய் சொல்கிறார். அந்த ஜன்னல் என்பது பேழையின் பக்கவாட்டிலே செய்யப்பட்ட ஒரு சிறிய துளை அல்ல. அவ்வளவு விலங்குகளுடன் நீண்ட காலம் உள்ளே இருக்கும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? அந்த ஜன்னல் மேல் தட்டிலிருந்து 1 முழம் கீழே தள்ளி இருந்தது. பேழையின் மேல்புறம் சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்தது. பேழையின் கூரை அந்த ஜன்னலை தாண்டி சற்று நீட்டு கொண்டு இருந்திருக்க வேண்டும். இன்று சில உடற்பயிற்சி கூடங்களிலே காற்றோட்ட வசதி இப்படித்தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய நகரத்திலே நடைபெற்ற மாநில கண்காட்சியிலே விலங்குகள் வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தின் மேல் பகுதி முழுவதும் இது போன்ற ஜன்னல்கள் இருந்ததாக ஒருவர் கூறியிருக்கிறார். அங்கே அவ்வளவு விலங்குகள் இருந்த பொழுதும் அது சங்கடமான ஒரு இடமாக இருக்கவில்லை. மக்கள் அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டும் உறங்கி கொண்டும் இருந்தார்கள். அது மிகவும் வசதியாக இருந்தது என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் துர்நாற்றம் அதிகம் இல்லாமல் இருந்திருக்கும். பாவம் நோவா அவர் உயிர் பிழைப்பதற்காக அந்த சிறிய ஜன்னல் வழியாக தலையை வெளியே நீட்டிக்கொண்டு இருந்திருக்க வேண்டியது இருக்கும் என்று சிலர் சொல்வது வேடிக்கைதான். அது மனிதனின் கற்பனையை தவிர வேதத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது என்ன? அந்த ஜன்னல் மேல் தட்டிலிருந்து 1 முழம் கீழே தள்ளி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். மேலும் இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வை என்று சொல்கிறார். பேழையினுள் நுழைய ஒரே ஒரு கதவு தான் இருந்தது. அது மிக முக்கியமானது. ஏனென்றால் ரட்சிக்கப்படுவதற்கான வாசல் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து நானே வழி என்றும் நானே ஆடுகளின் வாசலாய் இருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவரே பேழையின் வாசலாய் இருக்கிறார். கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் என்றும் தேவன் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பேழை 3 அடுக்குகளை கொண்டிருந்தது. ஒருவேளை அது 4 அடுக்குகளை கொண்டதாயும் இருந்திருக்கலாம் என்று ஒருவர் கூறுகிறார். ஒவ்வொரு தளத்திற்கும் தனித்தனி கதவுகள் இல்லாமல் ஒரே கதவு தான் இருந்தது. இதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான். வசனம் 17 பாருங்கள். ஆதியாகமம் 6:17. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். இப்பொழுது தேவன் பூமியின் மேலும் மிருகங்கள் மேலும் பறவைகள் மேலும் மனிதனின் மேலும் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். இந்த வசனத்திலே தேவன் நோவாவோடு பேசுகிறார். இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அறிவிப்பாகும். தேவன் தாமே ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் என்று கூறுகிறார். நான் இந்த வார்த்தை தேவன் தாமே இந்த செயலை செய்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது. இது தேவனுடைய இறையாண்மை மற்றும் தனிப்பட்ட ஈடுபாட்டை காட்டுகிறது. இந்த ஜலப்பிரளயம் இயற்கை சீற்றம் அல்ல. ஜலப்பிரளயம் வரப்பண்ணுவேன். ஆம், இது தேவனுடைய நேரடி நியாய தீர்ப்பு. பிரளயம் என்ற சொல் எபிரேய மொழியிலே மப்பேல் என்று சொல்லப்படுகிறது. இது வேதாந்தத்திலே வேறு எங்கும் ஜலப்பிரளயத்தை குறிக்க பயன்படுத்தப்படவில்லை. இது தனித்துவமான உலகளாவிய வெள்ளம். இது வானம் மற்றும் பூமியின் ஆழங்களிலிருந்து நீர் பொழியும் மாபெரும் அழிவு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை புரட்டி பாருங்கள்.
நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதுகளும் திறவுண்டன. பூமியின் ஆழங்களிலிருந்தும் வானத்திலிருந்தும் தண்ணீர் பொழிந்து மாபெரும் அழிவை கொண்டு வந்தது. வானத்தின் கீழே சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க. கவனித்தீர்களா? சுவாசமுள்ள என்றால் உயிரின் சுவாசம். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று வாசிக்கிறோம். மனிதனுக்கு தேவன் உயிரின் சுவாசத்தை ஊதினார். இப்பொழுது அதே சுவாசமுள்ள அனைத்து ஜீவன்களும் அழியும். இது மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலும் பூமியில் உள்ள யாவும் ஆண்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது முழு அழிவை குறிக்கிறது. ஆனால் பேழையில் உள்ளவர்கள் விதிவிலக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்கள். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். கவனித்தீர்களா? ஆனாலும் உன்னோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். மேலும் இங்கே ஆனாலும் என்ற சொல் மிக முக்கியம். அழிவின் மத்தியிலே கிருபையின் திருப்பத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் முழு அழிவை அறிவித்தாலும் நோவாவோட உடன்படிக்கை செய்தார். இது வேதாகமத்திலே முதலாவது தெளிவாக கூறப்படும் உடன்படிக்கை. தேவன் நோவாவின் நீதியின் அடிப்படையிலே தேவனுடைய கிருபையால் உடன்படிக்கை செய்கிறார். இதன் பின்னர் ஆபிரகாமிய உடன்படிக்கையை ஆதியாகமம் 15-18 பார்க்கிறோம். சீனாய் உடன்படிக்கை யாத்ராகமம் 19 முதல் 24 அதிகாரங்களில் பார்க்கிறோம். தாவீதிய உடன்படிக்கை இவைகள் தொடர்ச்சியாக வந்தன. எரேமியா 31-31 சொல்லப்பட்ட புதிய உடன்படிக்கை இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் நீயும் உன்னோடே உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் போங்கள். மொத்தம் 8 பேர். நோவா, அவரது மனைவி, 3 குமாரர்கள், சேம், காம், யாப்பேத், அவர்களது மனைவிகள் 3 பேர். இது குடும்ப ரட்சிப்பு என்ற கொள்கையை வெளிப்படுத்துகிறது. நோவாவின் விசுவாசம் அவரது குடும்பத்தையும் காப்பாற்றியது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இது இன்றும் பொருந்தும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசம் அவனுடைய முழு குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாகலாம். இந்த பகுதியிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் அதிகம் இருக்கின்றன. தேவன் நீதிபரர், ஆனால் அவர் எப்பொழுதும் தமது நியாய தீர்ப்புடன் கிருபையை இணைக்கிறார். இன்று இயேசு கிறிஸ்து மூலமான ரட்சிப்பே நமது பேழை. மேலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசம் அவனது மொத்த குடும்பத்தையே ஆசீர்வதிக்கும் என்ற சத்தியத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் தேவனுடைய நீதியும் கிருபையும் ஒன்று சேர இயங்குவதை காட்டுகின்றன. நாம் அவருடைய ரட்சிப்பை ஏற்று கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவுது. அவைகள் உயிரோடு காக்கப்படுவதற்காக வகைக்கு ஒன்றாக உன்னிடத்திலே வரக்கடவுது என்று தேவன் கூறுகிறார். ஒரு காலத்திலே ஃப்ராங்க் என்பவர் காட்டு மிருகங்களை உயிரோடு பிடித்து வருவதற்காக காட்டிற்கு செல்வார். ஆனால் நோவா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு பெரிய வேட்டைக்காரர் அல்ல. அவர் இந்த விலங்குகளை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஏன்? அவைகளே அவரிடத்திலே வந்தன. ஆபத்தில் இருக்கும் விலங்குகள் அவ்வாறு தான் செய்யும். வலைத்தளங்களில் கூட
நீங்கள் பல சிறு சிறு வீடியோக்களை இது தொடர்பாக பார்த்திருப்பீர்கள். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முதல் முறையாக யோசெமிட்டி என்ற பள்ளத்தாக்கிற்கு சென்றார்கள். அங்கே அது பனி பெய்யும் காலமாயிருந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த குழந்தை பனியை பார்த்ததே இல்லை. ஆனால் அவளை கீழே இறக்கி விட்டவுடன் அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அங்கே வந்த ஒரு சிறிய மானை பார்த்ததும் அவள் அழுகை அப்படியே நின்று போய்விட்டது. பெரியவர்கள் அந்த மானை அருகில் சென்று அதை தடவி கொடுத்திருக்க முடியும். அவ்வளோ பக்கத்திலே அது வந்தது. ஒருவேளை அந்த மானால் தங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பக்கத்திலே போகவில்லை. அதை பற்றி வன காவலரிடத்திலே அவர்கள் சொன்ன பொழுது அவர் சிரித்து கொண்டே, ஆமாம், உயரமான மலைப்பகுதிகளிலே அதிகமான பனி பொழிகிறது. அங்கே ஆபத்து ஏற்படும் பொழுது இந்த மான்கள் கீழே வந்து விடுகின்றன. அப்பொழுது அது எந்த விலங்கையும் போல மிக சாதுவாக இருக்கும். ஆனால் வசந்த காலத்திலே பனி உருகிய அடுத்த நிமிடமே இவை இந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறது. பின் அவற்றின் அருகே கூட நீங்கள் செல்லவே முடியாது என்று கூறினார். ஏன் அப்படி அது வருகிறது? ஏனென்றால் இயற்கையாகவே ஒரு விலங்கு ஆபத்தில் இருக்கும் பொழுது அது மனிதனை தேடி வருகிறது. பெருவெள்ளத்தின் நேரத்திலேயும் நோவாவுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஏனென்றால் விலங்குகள் அனைத்தும் அவரிடத்திலே தாமே வந்தன. அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 6:21-22 வசனங்கள். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா இப்பொழுது நடைமுறையான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது இருந்தது. அந்த பேழையிலே இருந்த விலங்குகளுக்கு தீவனம் அளிப்பதற்கு பெருமளவிலே வைக்கோல் தேவைப்பட்டது. சிலர் அந்த விலங்குகளிலே சில இறைச்சி உண்ணும் விலங்குகளாயிற்றே, அவை ஒன்றை ஒன்று சாப்பிட்டு இருக்குமே என்று சொல்வார்கள். அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் பெருவெள்ளம் ஏற்படும் காலம் வரை மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி மாமிசம் உண்பவர்களாக இருக்கவில்லை. அவை மாம்சத்தை உண்ணவில்லை. உண்ணும் விலங்குகள் அப்பொழுது இருக்கவில்லை. 1000 வருட அரசாட்சியின் பொழுதும் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படுத்திருக்கும். சிங்கம் எருதுக்களைப் போல வைக்கோலை தின்னும். இது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், ஏசாயா 11:6-7 வசனங்கள். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். இது நிச்சயமாகவே நிறைவேறக்கூடிய ஒரு காரியம்தான். ஏனென்றால் விலங்குகளின் ஆரம்ப கால நிலையை யோசித்து பாருங்கள். அப்பொழுதும் அது அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்திலும் சில வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இங்கே நோவா நீதிமானாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஏன் அவர் நீதிமானாக இருந்தார்? அது விசுவாசத்தினால் உண்டானது. சற்று பின்னால காலங்களிலே ஆபிரகாமும் தனது விசுவாசத்தினாலே நீதிமானாக கருதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதான் தேவன் ஆபிரகாமை ரட்சித்ததற்கான காரணம். அந்த நியாய தீர்ப்பின் காலமெல்லாம் தேவன் இந்த மனிதனிடத்தில் எவ்வளவு கிருபையாக இருந்தார் என்பதை நீங்கள் எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இங்கே 1வது வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழையினுள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இதே அழைப்பைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மனுக்குல அனைத்திற்கும் கொடுக்கிறார். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மேலும் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று வாசிக்கிறோம். இது மிகவும் அருமையான ஒன்று இல்லையா? மேலும் இறுதியாக 8ஆம் அதிகாரத்திலே தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். இதுவும் ஆச்சரியமான ஒன்று. தேவன் நோவாவை எளிதாக மறந்திருக்க முடியும். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர், அடடா, கீழே இருந்த அந்த மனிதனை பற்றி நான் மறந்து விட்டேனே, அவனே ஒரு பேழைக்குள்ளே வைத்து அப்படியே அடைத்து விட்டு மறந்து விட்டேனே என்று சொல்லியிருக்கலாம். அது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் தேவன் மறக்கவில்லை. தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார்.
என் சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவன் யாரையும் ஒருபொழுதும் மறப்பதில்லை. அவர் உங்களையும் என்னையும் நினைவிலே வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தம் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ரட்சிப்பிற்காக அவரிடத்திலே வரும்பொழுது அவர் நினைக்காத ஒரே ஒரு காரியம் உங்கள் பாவங்கள் மட்டுமே. உங்கள் பாவங்களை அவர் ஒருபொழுதும் நினைக்கப் போவதில்லை. இது எத்தனை ஆச்சரியமான காரியம்! இது எவ்வளோ அழகான ஒரு காரியம் இல்லையா? இப்பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் பேழைக்குள்ளே செல்கிறார்கள். படைப்பின் வரலாற்றைப் போலவே நோவாவை பற்றிய இந்த கதையும் பூமியின் எல்லா இடங்களிலேயும் பரவி இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமா? பாபிலோனிய சரித்திரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகளை காண வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியோடு ஒத்து பார்க்க வேண்டும். மற்ற பதிப்புகள் முற்றிலும் அபத்தமானவை மற்றும் கேள்விக்குரியவை. எனவே அவைகளை குறித்து நாம் யோசிக்க தேவையில்லை. அருமையானவர்களே, பெரும்பாலான நாடுகளும் மக்களும் படைப்பு மற்றும் பெருவெள்ளம் ஆகிய இரண்டை பற்றிய பதிவை வைத்திருக்கிறார்கள். இந்த உண்மை உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். அவை எல்லாவற்றிற்கும் ஒரு உண்மையான அடிப்படை இருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் அனைவரும் வெறுமனே கதைகளை உருவாக்கி கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பதிவை அவர்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. இதிலே எது துல்லியமானது என்பதை நீங்கள் அறிய விரும்புவீர்கள் என்றால் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உதாரணமாக பாபிலோன் பதிப்புகளிலே சொல்லப்பட்டிருப்பது தெய்வங்களுக்கு இடையே நடந்த ஒரு வித போரை பற்றி கூறுகிறது. இது முற்றிலும் கேள்விக்குரிய ஒரு கதைதான். அந்த தெய்வங்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டதுதான் பெருவெள்ளத்திற்கு காரணம் என்று அது கூறுகிறது. இதற்கு நேர் மாறாக பெருவெள்ளம் என்பது மனிதனின் பாவத்திற்காக அவன் மீது கடவுள் அனுப்பிய நியாய தீர்ப்பு என்று வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிறது. இதுதான் அர்த்தமுள்ள ஒன்றாய் இருக்கிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2-1 வசனங்களை பாருங்கள். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். ஹேரி ரிம்மர் என்பவர் 1890 முதல் 1952 ஆண்டு வரை வாழ்ந்த ஒரு ஊழியக்காரர். இவர் சிருஷ்டிப்பின் வரலாற்றை குறித்து மிகச்சிறந்த முறையிலே மக்களுக்கு பதில் உரைத்தவர். வேத புத்தகத்திலே முரண்பாடுகள் இருப்பதை நிரூபிக்கிறவர்களுக்கு $1000 தருவதாக இவர் அறிவித்திருந்தார். இதை ஒட்டி பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மீது தொடரப்பட்ட ஒரு வழக்கிற்கு இதுவே அடிப்படையாக அமைந்தது. வேத புத்தகத்திலே இது ஒரு முரண்பாடு என்று பல தாராளவாத இறையியலாளர்கள் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்ல வந்தார்கள். முதலிலே ஒவ்வொரு வகையிலும் 2 என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஏன் ஒவ்வொரு வகையிலும் 7 என்று சொல்ல வேண்டும் என்பதே அவர்களின் கேள்வியாயிருந்தது. நிச்சயமாக அந்த வழக்கிலே டாக்டர் ரிம்மர் வெற்றி பெற்றார். நோவா பேழையிலிருந்து வெளியே வந்ததும் அவர் சுத்தமான மிருகங்களை பலியாக செலுத்தினார் என்பதை தெரிந்து கொள்ள நாம் அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தாலே போதும். அவர் 2ற்கும் மேற்பட்ட சுத்தமான மிருகங்களை கொண்டு செல்லவில்லை என்றால் அவருக்கு இந்த சுத்தமான மிருகங்கள் எங்கே இருந்து கிடைத்திருக்கும்? அவர் 7 மிருகங்களை எடுத்து சென்றது சுத்தமான மிருகங்களிலே மட்டும்தான். அதன் காரணம் இப்பொழுது நமக்கு தெரிகிறது. ஆனால் தீட்டான சுத்தமில்லாத மிருகங்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டுமே ஜோடி ஜோடியாய் சென்றன. ஆகாயத்து பறவைகளிலேயும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளாக கொண்டு வரப்பட்டது. இதுவும் சுத்தமான பறவைகளையே குறிக்கிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். ஒருவேளை 7 நாட்களாக இந்த உலக மக்கள் பேழையின் கதவை தட்டி இருக்க முடியும். உண்மையை சொன்னால் அவர்கள் தாராளமாக உள்ளே வந்திருக்கலாம். தேவன் அவர்களை காப்பாற்றி இருப்பார். அதற்கு அவர்கள் செய்திருக்க வேண்டியதெல்லாம் தேவனை விசுவாசிப்பது மட்டும்தான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை பாருங்கள். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமி மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள்.
தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குட்பட்டன. நோவா வெளியே சென்று விலங்குகளை துரத்தி உள்ளே கொண்டு வந்ததாக வேதத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அதற்கு அவசியம் இல்லை, அவை தானாய் வந்தன. நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, சூழ்நிலைகள் எதுவும் சாதகமாக இல்லாத சூழ்நிலையிலும் நோவா கர்த்தரை விசுவாசித்ததால் பூரணமாக கீழ்ப்படிந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படிவோமா? உலகத்திலே நாம் அனைவரும் பாவம் செய்திருக்கிறோம். சட்டப்படி நாம் அனைவரும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததினாலே அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பாதுகாவலராய் ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்று இந்த உலகத்திலே உங்கள் நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? தேவன் நோவாவை மறந்து போகவில்லை, நம்மையும் அவர் ஒருபொழுதும் மறந்து போக மாட்டார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மட்டுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்பொழுது பூமியிலே வெள்ளம் வந்தது? எப்பொழுது பூமியிலே வெள்ளம் வந்தது? ஆப்ஷன் சி, நோவாவுக்கு 600 வயது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. நோவாவுக்கு 600 வயது ஆகும்போது. ஆப்ஷன் பி, நோவாவுக்கு 600 வயது 2ஆம் மாதம் 3ஆம் தேதி ஆன பின்பு. ஆப்ஷன் சி, நோவாவுக்கு 600 வயது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகும்போது. இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை விளக்கியுள்ளார். ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அழிந்த உலகம் ஒரு மனிதனின் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலால் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது என்று பார்த்தோம். இது நாம் காணும் உலகம். நாம் காணக்கூடாத ஆத்மாவை உயிர்ப்பிக்க, மீட்டெடுக்க தேவ மைந்தனே உலகத்திற்கு வந்தார். நோவாவை போல நாமும் அவர் அண்டையில் சேர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11.